வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேறுவே பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காசிதேவகுரி தௌதிரு ராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரபம்பரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓமை சரணபைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகோபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்களம். ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரபம் வேதபைரவம் தருடைய சரணம். வங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகச கரணம் சைவசர விஷ்ணுமாஜா ஜெகத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாச்சார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்திரகாளி கபாலி துர்கா சிவா சிவராத்திரி ஸ்வஹாசுரா நமஸ்துதே. இன்றைக்கி தேதி வந்து 4ஆம் தேதி இன்றைக்கி தேதி வந்து 5ஆம் தேதி 11 மாதம் 2/2 புதன்கிழமை அன்று ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பெயருடைய ஆன்மீக தகவல். அதாவது 83வது சதஸ் வீடியோ 83வது சதஸ் வீடியோ. நான் போன முன்னால் ஏதோ ஒரு 10 ஆடியோக்கு முன்னால் வந்து இந்த மந்திர விபூதி எப்படி செய்வது நான் சொல்லியிருந்தேன். அது இடைக்காலத்தில் அப்படியே மறந்து போயிடுச்சு. இந்த மந்திர விபூதிக்கு பேர் இன்னொரு பேர் ஜீவ பஷ்பம், ஜீவ ருத்ர பஷ்பம். உலகத்தில் மிகப்பெரிய உத்தமமான பஷ்பம் வந்து ருத்ர பஷ்பம் தான் சொல்லுவாங்க. ருத்ர பஷ்பம் என்பது வந்து காசி கால பைரவருடைய சன்னிதானத்திலையும் உஜ்ஜினி மகாகாளேஸ்வரர் உஜ்ஜினி மகாகாளேஸ்வரர் கால பைரவருக்கும் அகோரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா ருத்ர பஷ்பத்தை, அதாவது உத்தமமான ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுடைய, அதாவது உத்தமமான சமாதி, அதாவது அக்னி தனகம் பண்ண சாம்பலெல்லாம் அவங்க பூமி நலனுக்காக மக்கள் நலனுக்காக அந்த கால பைரவருக்கும் காசி கால பைரவருக்கும் உச்சினி மகா காளேஸ்வரர் கால பைரவருக்கும் அபிஷேகம் செய்வாங்க. அது உச்சினி மகா கால நேரத்தில் 12 மணிக்கு மேலே அது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த விபூதி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படியே நல்ல மனமாக இருக்கும், எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு வாசனை திரவியங்களும் அந்த விபூதி. அது ருத்ர பஷ்பம், அதாவது பிரேதங்கள் எரிச்ச சாம்பல், அதாவது எல்லாத்துக்காக புனித ஆத்மா ஜீவசமாதி அடைஞ்ச பெண் அந்த ஆகாசியில் இருக்கிறாங்கல்ல, அந்த புனித ஆஸ்தி சாம்பலை எடுத்துகிட்டு வந்து புனித ஆத்மாவோட சாம்பல் எடுத்து தான் அது ருத்ர அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய அபிஷேகம். அது மிஞ்சின அபிஷேகம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து இந்த ஜீவ பஷ்பம் ஜீவ விபூதி எப்படி செய்வது நான் சொல்கிறேன்னா அது இடைக்காலத்தில் அப்படி மறந்து போச்சு. இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த பாடம் யார் சொன்னதுன்னா சஞ்சீவமலை சாமியார் உச்சனி மகாகாளி சித்தர், அதாவது விக்ரமாதித்தன் பூஜை பண்ண மகாகாளியை வந்து சஞ்சீவமலை சாமியார், அதாவது ராஜபாளையத்தை தாண்டி சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் உள்ள சித்தருடைய பாடம் தான் இது. இந்த பாடத்தை யார் மக்களுக்கு விநியோகம் படுத்தினாங்கன்னா மிஸ்டிக் செல்வம் ஐயா உயர்த்தீரோ தவத்தீரோ, அவர் இப்போ சமாதி ஆகிட்டார். அவருடைய பாடம் தான் இது. அவர் அந்த சித்தர்கிட்ட வந்து சிஷியனாக இருந்து கற்றுக்கிட்டு சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அவரோட பாடம் தான் இது. பாடம் இது வந்து ஜீவ பஷ்பம் விபூதி. இது எப்படி செய்வதுன்னு சொன்னால், ஆனால் இது யாரும் செய்யறதில்லை, செய்யவும் மாட்டாங்க. இருந்தாலும் சில பேர் இந்த விபூதியை பலன் தெரிஞ்சவங்க இதை கேட்டாங்க என்கிட்ட. இது வந்து குருமார்களுக்கு தான் ரொம்ப உயர்ந்தது, பொதுமக்கள் இதை அப்படி ஒன்றும் கருதி செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் இப்போ குருமார்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த பஷ்பம் வந்து மொத்தம் 12 பஷ்பம் இருக்குது. பஷ்பம்னா என்னென்ன பஷ்பம் நான் சொல்கிறேன். இந்த விபூதி எப்படி செய்வதுன்னு சொன்னால், ருத்ரமான சுத்தமான விபூதி, அதாவது பசுஞ்சான விபூதி எடுத்துக்கணும். அது வந்து பழனிமலை சித்தநாத விபூதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு எல்லா விபூதியும் சிறந்தது தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சித்தநாத விபூதி, இல்லைன்னா காராம்பசி விபூதி எடுத்துங்க. காராம்பசி விபூதி கிடைக்கும், ஊரில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னு சொன்னால், மதுரையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு ஒரு கடை இருக்குது. அது வெறும் எல்லாம் வந்து மூலிகை சம்மந்தமான ஒரு இடம் தான் அது. அங்கே வந்து இந்த பஸ்பம் வந்து இந்த விபூதி கிடைக்கும். அது காராம்பசி விபூதி 2 கிலோ எடுத்துங்க, இல்லைன்னா சித்தநாத விபூதி 2 கிலோ எடுத்துங்க. இந்த சித்தநாத விபூதி வந்து எந்த ஒரு மனமும் இருக்காது, அப்படியே பியோவாக இருக்கும். சுத்தமான விபூதி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலப்படம்லாம் பியோவாக இருக்கும். ஓகே, அதில் வந்து 2 கிலோ விபூதி வாங்கிட்டு அதில் வந்து பஸ்பம் வந்து படிகார புஷ்பம் அது கிடைக்கும். அது மதுரையில் வந்து அந்த மூலிகை கடைகளில் வந்து இந்த பஸ்பம்லாம் கிடைக்கும். பஸ்பம்னா அது ஒரு பொருள்லேருந்து எடுத்து செய்யப்படுது. ஓகே, பஸ்பம் வந்து படிகார பஸ்பம், படிகார கல்லில் நுணுக்கி வச்சுருப்பாங்க அந்த பஸ்பம். அது வந்து படிகார கல்லுன்னு தனியாக இருக்குது, அதுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியும். வந்து படிகார பஸ்பம். ரெண்டாவது வந்து கல்நார் பஸ்பம், இது ஒரு கல் தான், அது பேர் கல்நார் பஸ்பம். அது 10 கிராம் 100 கிராம் 10 கிராம் தான் கிடைக்கும், 10 கிராம். மூணாவது வந்து குங்குலியம் பஸ்பம்,
குங்குலி சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட புஷ்பம் தான் அந்த குங்குலி புஷ்பம். அடுத்தது வந்து நண்டு கால் புஷ்பம். நண்டு இருக்கு இல்லையா, நண்டை வந்து கால் எடுத்து அதை சுற்றி முறைகள்லாம் பண்ணி அது நல்லா காய வச்சு அதை பசம் பண்ணி வச்சிருப்போம். அது பேர் நண்டு கால் புஷ்பம் சொல்லி அது போடுவாங்க. அப்புறம் அடுத்தது ஆமை ஓடு புஷ்பம். ஆமை ஓடையும் எடுத்து அதை வந்து மருந்தால் சில சுற்றி பண்ணி அதை காய வச்சு பசம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து ஆமை ஓடு புஷ்பம். ஆமை ஓடு புஷ்பம் தனியாக பார்த்துக்கிறேன். அடுத்தது பவள புஷ்பம். பவளக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவளக்கல் தனியாக இருக்கும், அதோட புஷ்பம் அது கொஞ்சம் செவந்த நேரமாக இருக்கும், அது அதாவது பவள புஷ்பம். அடுத்தது சங்கு புஷ்பம். எல்லாம் 10 கிராம் தான். சங்கு புஷ்பம் வடமொழி சங்கம் நல்லா நுணுக்கி வச்சுருப்பாங்க, இடமொழி சங்கம் நுணுக்கி வச்சுருப்பாங்க, அது வந்து சங்கு புஷ்பம். அடுத்து வந்து சிலாசத்து புஷ்பம். அது ஒரு கல் தான், சிலாசர கல்லுன்னு தனியாக இருக்குது, அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த கல் புஷ்பம் பண்ணி வச்சுருப்பாங்க, அது சின்ன டப்பியில் சிலாத்த புஷ்பம். அடுத்து சிரிங்கி புஷ்பம்னு ஒரு புஷ்பம். அது வந்து மான் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, மான் கொம்பை எடுத்து அதை நுணுக்கி வச்சுருப்பாங்க. அந்த கொம்பில் நுணுக்கி பாடம் பண்ணிதான் புஷ்பம், அதுக்கு பேர் வந்து சிரிங்கி புஷ்பம் சொல்லுவாங்க. அடுத்தது முத்து சிப்பி புஷ்பம். முத்து தெரியல உங்களுக்கு, கழுத்தில் போட்டுருப்போம் பெண்கள் முத்து, எல்லோரும் போட்டு அந்த முத்தை நல்லா நுணுக்கி அதை புஷ்பம் பண்ணி வச்சு, புஷ்பம்னா பவுடருக்கு பேர் தான் புஷ்பம். புஷ்பம் அது 10 கிராம். அடுத்து நத்தை ஓடு புஷ்பம். இந்த நத்தை வந்து கடல் நத்தையும் இருக்குது, சாதாரண நம்ம நிலத்தில் வாழ்கிற நத்தையும் இருக்குது. 2 விதமான நத்தை, ரெண்டு நத்தை புஷ்பம் கிடைச்சாலும் ஓகே. இந்த நத்தை வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம மலேசியா நாட்டில் வந்து கிரா ஓடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரா நம்ம சாப்பிட்டு தூக்கி போகும்போதே கிரான் ஓடு, அதுவும் ஒரு வகை சங்கு தான். அந்த புஷ்பமும் சங்கு புஷ்பத்தை சேர்ந்தது தான். அதுவும் கொஞ்சம் நல்லா பாடம் பண்ணி கழுவிட்டு காய வச்சு தூள் பண்ணி இந்த விபூதியில் கலந்துக்கலாம். 10 கிராம் தான் கலக்கணும். 2 கிலோ விபூதியில் 10 கிராம் தான் கலக்கணும். அப்போ இதெல்லாம் புஷ்பம் பண்ணி இது ஒரு தட்டில் எல்லாத்தையும் கலந்து, ஒரு 2 கிலோ விபூதி கலந்து இந்த புஷ்பம்லாம் கலந்து, அதன் பின் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் ஓம் ஹங் சொல்லிவிட்டு, உங்களுக்கு பிடிச்ச சித்தியான கடவுள் யாருன்னா பைரவரோ, மகாலட்சுமி புவனேஸ்வரியோ, லட்சுமி தேவியோ, இல்லைனா விநாயகரோ, முருகனோ, அம்பாலோ, வாராகியோ, காளியோ, துர்காவோ, மாரியம்மனோ, எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி. இல்லை நீங்கள் வந்து முனீஸ்வரன் நல்லா கும்பிடுங்க, கருப்புசாமி ஐயாவை நல்லா கும்பிடுங்க, ஐயா சாமி கும்பிடுங்க, மதுரை வேற முன்னாடி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அந்த தெய்வத்தோட காயத்ரி மந்திரம் கற்றுக்குங்க. கண்டிப்பாக காயத்ரி மந்திரம் கற்றுக்கிட்டு, அந்த காயத்ரி மந்திரத்துக்கு முன்னால் ஓம் அங் சேர்த்துக்கணும். அங்கு தான் உயிர். அங் வந்து ஒரு முக்கியமான மூலமந்திரம். அந்த அங் சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு இப்போ எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சில பேர் பிடிக்கும். விநாயகர் மூலமந்திரம் என்ன? ஓம் தத் புருஷா வித்மஹே மகா வக்கதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோ. இதுதான் விநாயகரோட மூலமந்திரம் இல்லையா? அப்போ அந்த விநாயகர் மூலமந்திரம் சொல்லும் போது ஓம் அங் தத் புருஷா வித்மஹே மகா வக்கரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயா. இது சொல்லும் போது அந்த விபூதி அப்படியே மலை மாலை அந்த விபூதி, இந்த புஷ்பம், இந்த 12 புஷ்பம் கலந்து, இந்த 2 கிலோ விபூதியும் கலந்து எல்லாம் அப்படி மலை மாலை அப்படி குமிச்சு, மலை மாலை அப்படியே அழகாக குமிச்சு, அதுக்கு மேலே ஒரு சூரம் கொளுத்தி வச்சு இந்த மந்திரம் ஜம் பண்ணணும். முன்னுக்கு நெய் விளக்கு, வெங்கல விளக்கில் செப்பு விளக்கு நெய் போட்டு தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். 48 நாள் சொன்ன பிறகு அந்த விபூதிக்கு ஜீவசக்தி வரும். ஜீவசக்தி வந்த பிறகு இது வந்து நீங்கள் எல்லா மந்திரம் பண்ணி எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அதை நீங்கள் தலையில் இட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனவேதனை இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து குருமார்கள் தான் ரொம்ப இது வாங்குவாங்க. ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க கோயில் குருமார். ஏன்னா கோயிலுக்கு பூஜைக்கு அர்ச்சனை பண்ண வந்த பிறகு இந்த விபூதியை மகளுக்கு வந்து விபூதியாக கொடுக்கும்போது அவங்க எண்ணங்கள் நிறைவேறும், அவங்க பிரார்த்தனை நிறைவேறும், அவங்க நோய்கள் நிறைவேறும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த புஷ்பம் நான் எங்கே வாங்கினேன்னா, இந்த 12 புஷ்பம் எங்கே வாங்கினேன்னா, மதுரையில் வந்து ஒரு மூலிகை சந்தையில் தான் எனக்கு இந்த புஷ்பம்லாம் கிடச்சி. அடுத்த முறை இந்த புஷ்பத்தோட டப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். டப்பி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டப்பி நான் ஒரு டப்பியாக நான் காமிக்கிறேன். என்னோட டப்பி நான் வந்து வேறு இடத்துல வச்சுருக்கேன். இதுக்கு நான் வாங்கி பயன்படுத்தினேன், எனக்கு நல்லா பலன் கிடச்சி. மரங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். என்கிட்ட ஜோசியம் பார்க்க வராங்க வச்சுங்க வீட்டுக்கு, கடைசியான விபூதி கொடுப்பேன், பூசிங்கம்மா உங்களுக்கு நிறைவேறணும்,
நல்ல பிரார்த்தனை நிறைவேறணும், கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நீங்கள் பூசிங்கம்மா கொஞ்சம் கொடுப்பேன். அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க, ஐயா பிள்ளைங்க கொஞ்சம் ராத்திரியில் பயப்படுது, விபூதி கொடுங்கன்னா அந்த இந்த மந்திர உயிர் எழுத்துன இந்த மந்திர விபூதியை தான் நான் கொடுப்பேன், கொஞ்சம் குறைச்சி கூட பூசிங்கம்மான்னு சொல்லுவேன். ரொம்ப அதே மாதிரி இது ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த கோயில் குருமார்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த விபூதி அற்புதமான சக்தி உண்டு, இதை எப்படி இந்த பாடம் முழுவதும் சஞ்சீவமலை சாமியார் சொல்லப்பட உச்சிரி மாகாளி சித்தர் உடைய பாடம். இது யார் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் மிஸ்டிக் செல்லும் ஐயா. இந்தியாவில் மிஸ்டிக் செல்லும் ஒரு ஐயா 97 அவர் மக்களுக்கு ஆன்மீக சொல்லிக் கொடுத்தார். அவர் ரொம்ப விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதில் நானும் ஒரு ஆள். அப்போ நான் சின்ன வயசு இருந்தாலும் அவர் பாடத்தில் உண்மை இருக்குதுன்னு சொல்லி நான் அவர் என்ன எழுதினாலும் அவர் ஆர்டிக்கல், அவருடைய புக்கு எல்லாம் நான் வாங்கி படித்து மக்களுக்கு நான் ரொம்ப விசேஷமாக சொல்லுவேன். ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்து என்னென்னா, இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது கவிச்சு சாப்பிட வேணான்னு சொல்லுவார். அதான் முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி உயிர் ஏற்றுறது, இறைவனுக்கு அசைவம் இல்லாமல் சைவ மார்க்கமாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இது சைவம் அசைவம் கலந்துக்கிறவங்க கடவுளுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஞானம், பிரம்ம ஞானம் பிறந்த பிறகு அவங்க மாறிக்குவாங்க. எல்லோரும் அப்படி தான். ஆரம்பத்தில் எல்லாரும் ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதில் சில தப்புகள் செய்வாங்க. எல்லாம் தப்பு செஞ்சதுன்னா உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நிறைய கஷ்டங்கள் பட்டால் தான் நல்லது நடக்கும்போது கஷ்டத்தை உணர முடியும். நிறைய கஷ்டங்கள் பட்டால் தான் நல்லது நல்லதை உணர முடியும். அதே மாதிரி ஒரு பூஜை மூலமாக எல்லாம் தவறாக தான் செய்வாங்க. அது மனிதனோட இயல்பு. ஆனால் செய்த பலன் பார்த்த பிறகு அவங்க மாறி அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்ல அவங்களுக்கு ஒரு பிரம்ம ஞானம் வரும். பிரம்ம ஞானம் வந்த பிறகு அவங்க கண்டிப்பாக மாறிக்குவாங்க. அதே மாதிரி இந்த மந்திர விபூதி அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் இது மலேசியாவில் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்காது. இந்த பஸ்பம் இதெல்லாம் இந்தியாவில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த பஸ்பத்தோட இந்த கிரான் அதுவும் ஒரு நத்தை தான். கிரான் சாப்பிட்டு தூக்கி போகிறோம் இல்லையா, அதுவும் ஒரு நத்தை தான். ஆனால் நம்மளுக்கு அதை காய வச்சு வேலை கூட, அதை நல்லா நுணுக்கி அது வெயில காய வச்சு அதுக்கு சுற்றிலாம் பண்ணணும். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் இந்தியாவுக்கு யார் போனாலும் சரி சுற்றி பார்க்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்டிப்பாக எல்லோரும் போவீங்க. அது பெரிய கோயில் இல்லையா, பிரசித்தப்பட்ட கோயில் இல்லையா. அந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த மூலிகை கடை இருக்குது. அங்கே போய் இந்த கோயில் எங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் இந்த சைட்டு எங்கே மூலிகை கடை கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னுக்கு கல் மண்டபம்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த கல் மண்டபம் இல்லை, அந்த கல் மண்டபத்தில் உள்ள அந்த மூலிகை ஜாமான் கடைலாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் கேட்டு அதை வாங்கிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஊருக்கு எல்லோரும் போவீங்க. போகும்போது இந்த பஸ்பனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தி இதை வீட்டில் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி இட்டுக்கலாம். ஆனால் விபூதி வாயில் போடாதீங்க, பிச்சு படக்கூடாது. சில பேர் விபூதியை வாயில் போடுவாங்க, தப்பு. விபூதி படக்கூடாது. இதே ஒரு துஷ்ட சக்திகள் இருக்குதுன்னா உடம்புல ஒரு பயம் திகழ்னா அவங்களுக்கு வேணால் சில மந்திரங்கள் உருவேற்றி இந்த விபூதிக்கு வாயில் இட்டுக்கலாம் சொன்னால் அந்த தோஷங்கள் விலகும். அதே மாதிரி மூலிகை தன்மை என்னென்னா, ஒரு மூலிகையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம மூலிகை ஒரு மூலிகை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ வச்சுங்களேன், மிளகு என்ன செய்யும், அதோட தன்மை என்ன, அதோட தீமை என்ன, கிராம்போட நன்மை என்ன, தீமை என்ன, ஏலக்காவோட நன்மை என்ன, தீமை என்ன அப்படின்ட்டு எல்லா மூலிகையும் 1,08,000 மூலிகைக்கும் நல்லது உண்டு, கெட்டது உண்டு. அதே மாதிரி மூலிகை ஒரே மூலிகை பயன்படுத்தக்கூடாது. அதில் சில மூலிகை கலக்கணும். கலத்தால் தான் அது நம்மளுக்கு நன்மைகள் செய்யும். இது முதல் விதி. ரெண்டாவது விதி ஓம் கிரீ நம சிவாய வைரவ சிவம். நேற்று நான் இன்றைக்கி போன வாட்டி நான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகார தீபம் எப்படி செய்வது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு தசைக்கும் ஒரு புத்திக்கும் எந்த தானியமோ அந்த தானியத்தை ஒரு பெரிய பழத்தில் கலந்து வைத்து அதன் மேல் இன்னொரு பழத்தில் மிளகு கட்டி தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை இப்போ எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் போன புதன் திசை ராகு புத்தி சொல்லியிருந்தேன். இப்போ எடுத்துக்காட்டு சூரிய திசையில் சனி புத்தி வச்சுங்களேன். ஓகே, சூரிய பகவானோட தானியம் என்ன, கோதுமை அரிசி, கண்டம் சொல்லுவோம் இல்லையா மலாயில், கண்டம். அந்த கண்டம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சனி பகவானோட தானியம் கருப்பு எள், அதையும் இப்போ கண்டங்கையும் கோதுமை அரிசியும் கருப்பிலையும் கலந்து ஒரு பழத்தில் வைத்து அந்த பழத்துக்கு மேலே இன்னொரு பழத்தில் மிளகுக்கடி தீபம் ஏற்றி சூரிய பகவானோட பிரதி தேவதா யார், சொர்ண பைரவோட காயத்ரி மந்திரமும் சனி பகவானோட
பிராண தேவதை வந்து குரோதான பைரவர் காயத்ரி மந்திரமும் 2 மந்திரமும் நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எந்தெந்த திசைக்கு ஏற்ற புத்தியோட பாதகங்கள் விலகி நன்மை நடக்கும். இது அனுபவத்தில் நீங்கள் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பரிகார தீபம், ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பரிகார தீபம். இது கரெக்டாக நீங்கள் உங்கள் ஜோதிட குருமார்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். அதாவது இன்றைக்கி எனக்கு என்ன திசை நடக்குது, என்ன பதில், எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை தேதி வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த தேதி வரைக்கும் இந்த பரிகாரம் சரி. அப்போ எனக்கு என்னமே செய்ய முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பரவாயில்ல, அவங்க மந்திரத்தையாவது கற்றுக்கணும். இப்போ எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, நான் கோதுமை அரிசி கூட வாங்க காசு இல்லை, சனீஸ்வர பகவான் கருப்பல் கூட வாங்க காசு இல்லை, எண்ணெய் வாங்க காசு இல்லை, பூசணிங்க வாங்க காசு இல்லை, பரவாயில்ல, எதுவுமே செய்வேனா பரவாயில்ல, மந்திரம் கற்றுக்கணும். மந்திரம் கற்றுக்கிறது காசு தேவையில்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மந்திரத்தை கற்றுக்குங்க. இதுக்கு வந்து காசு தேவையில்லை இல்லை. அது உங்களுக்கு நம்பிக்கை, பக்தி, விடாமுயற்சி இருந்தால் தான் ஒரு மந்திரத்தை கற்றுக்க முடியும். அப்போ மந்திரத்தையாவது கற்றுக்கிட்டு காலபைரவர் சன்னிதானத்துலையோ இல்லை விநாயகர் சன்னிதானத்துலையோ இல்லை முருகனோட சன்னிதானத்துலையோ எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச அம்பாள். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் 100% மாரியம்மன் கோவில் தான் இருக்குது. அப்போ அந்த மாரியம்மனை புவனேஸ்வரன் நினச்சி நீங்கள் இந்த மந்திர ஜபம் உட்காந்து செய்யலாம். தாயே, நீங்கள் வந்து எனக்கு மாரியம்மன் அவதாரத்தில் இருக்கான எனக்கு புவனேஸ்வரியை நினச்சி நீங்கள் வரம் கொடுங்க. ஏன்னா அம்பாள் எல்லா அம்பாலும் ஒன்று தான், நம்ம செய்கிற வழிபாடு பொறுத்து தான். இப்போ அடிக்க சொல்லுவேன், எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா வழிபாடும் ஒன்று தான். நம்ம எண்ணங்களும் நம்ம சிந்தனைகளும் மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்தாமல், மற்றவங்களுக்கு கெட்டது செய்யாமல், மற்றவங்க நம்மளை பார்த்து தப்பாக பேசாமல் அப்படி உள் மனதோட பக்தி மார்க்கமாக நம்ம செய்வது நல்லது. ஏன்னா ரிஷிகள் வந்து சப்த ரிஷிகள் நம்மளுக்கு நிறைய வேதங்கள் எழுதியிருக்காங்க. அதில் வந்து சுருக்கி கொடுத்தது 4 வேதங்கள். அது ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. 2 ஆதிர மடாதிபதிகளும் அதை பற்றி உயிர் கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் எழுதி வச்சாலும் கடைசியாக சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, அன்பே சிவம், அன்பே சிவம். அதே மாதிரி ஆகாமிய பக்தின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சுருக்கமாக ஆகாமிய பக்தினா என்ன அர்த்தம்னா, ஒருவருக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு மந்தம் தெரியல, ஆனால் இறைவனுக்கு இப்படி தான் நான் பூஜை பண்ண நினைக்கிறேன்னா செய்யுங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து எந்த ஒரு வேதம் அந்த சாஸ்திரம் தெரியாது, நான் வந்து என்னோடய இறைவனுக்கு கிடா வெட்டி பயிர் போட போகிறேன், செய்யுங்கன்றேன். அது உங்களோட நம்பிக்கை, அதுதான் ஆகாமிய பக்தி. என்னோடய இறைவன் சாப்பிட்றார், என் இறைவன் கேட்குறாருக்கு நான் கொடுக்குறேன், அவர் ஏற்றுக்கிறார், நல்லா நடக்குதுன்னா அது ஆகாமிய பக்தி. நீ செய்யுங்க, உங்கள் நம்பிக்கை நான் தடுக்கக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஒரு வந்து வேதத்துக்கு வேதத்தை இல்லாத பரிகாரத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அது அவரும் நம்பிக்கை, மற்றவங்க நம்பிக்கை நம்ம கெடுக்கவே கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, மிகப்பெரிய பாவம். ஆனால் அவரே நீங்கள் என்னோடய குரு, எது உண்மையான வழிபாடு, எது கரெக்டாக செய்யணும், அதுக்கு பிறகு அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா, ஒரு கடவுளை இப்படி தான் பூஜிக்கணும், இது வேத பாடம், இப்படி தான் வழிபாடு செய்யணும். கடவுளுக்கு ஒரு வழிபாடு முறை உண்டு, ஆத்மாக்கள் ஒரு வழிபாடு முறை உண்டு, பேய்களுக்கு ஒரு வழிபாடுகள் உண்டு, பூதங்களுக்கு ஒரு வழிபாடுகள் உண்டு. அசைவம் எந்த பூதகணங்களுக்கு செய்யணும். இறைவன் வந்து பரபிரம்மஸ்வரூபம், அவர் நம்பட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் ஒன்றும் பிச்சை எடுக்கலை. இறைவன் நம்பட்டு வாங்கி சாப்பிட மாட்டார், அவர் பரபிரம்மஸ்வரூபம். எல்லா கடவுளும் நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறவங்க. அவர்கிட்ட போய்ட்டு நான் சமைச்சு போகிறேன், நீ சாப்பிட்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை நம்ம தப்பு பேசக்கூடாது. அவங்க நம்பிக்கை இன்றைக்கும் அவங்களுக்கு உண்மை தெரியும், இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து அன்பை புரியும், இறைவனோட அன்பை தெரிஞ்சுக்குவாங்க. பக்தி மார்க்கத்தில் அவங்க வந்து ஆகாமிய பக்தி வந்து அவங்க ரொம்ப டீப்பாக போனால் இறைவனே அவங்களுக்கு உணர்த்தும், இல்லையா இதுதான் உண்மையான வழிபாடு, இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு அவங்க சொல்லும் போது அவங்க மாறிக்குவாங்க. அவங்க பிரம்ம ஞானம் வரும்போது அவங்க கண்டிப்பாக அவங்க மாறிக்குவாங்க. நம்மளுடைய சனாதன தர்மம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கை தான் பக்தி. அவங்க எப்படி வழிபாடு நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டும், அதை தப்புன்னு சொல்லவே கூடாது. வேதம் வந்து யாரையும் தப்பாக பேசாது. ஆனால் நீ உண்மையான வழிபாடு கற்றுக்கணும், உண்மையான விஷயம்னா வேதங்களை உணருங்க, வேதங்களை படிங்க, மந்திர சாஸ்திரங்களை புரிஞ்சுக்குங்க, மந்திர குருமார்கள் சொல்ல கேட்டுங்க, செய்து பாருங்கள். உங்கள் மனசுக்கு சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அப்புறம் இல்லை நான் அப்படி தான் செய்வேன்னு செஞ்சுட்டு போங்க. யாரும் தப்பாக பேசக்கூடாது. அதுதான் சாஸ்திரம். நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ நான் கூட இப்படி விஷயம் சொல்கிறேன், அவங்க நம்பிக்கை தான் செய்யட்டும், இல்லைனா இல்லை. அதுதான் வேத சாஸ்திரம். அன்பேசியம் ஆகாமிய பக்தி, அதுக்கு பேர் வேத பக்தி இல்லை, ஆகாமிய பக்தி. என் மனசுக்கு இறைவன் எப்படி தான் பூஜிக்கிறேன்னா செய்யுங்க. என் மனசுக்கு ஆண்டவன் உங்கள் மேலே இறங்கி சாமியாரன்னா நம்புங்க, அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் உண்மை இன்றைக்கி அவங்களுக்கு பிரம்ம ஞானம் விளங்கும் போது அவங்க மாறிக்குவாங்க.
இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காலங்காலமாக வழிபாடு பண்ணிட்டு வந்தார். ஆனால் சில மந்திரங்களை அவங்க சொல்லி பலன் பார்த்து அவர் மாறிக்கிட்டார். அதே மாதிரி தான் எல்லாருமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பிக்கை தான் செய்யுங்க, இல்லைன்னா இல்லை. அதான் கடவுள். இதுதான் ஆகாமிய பக்தி. காசிகால பைரவி பைரவரப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுலோங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம். இன்றைக்கி நான் இந்த மந்திர விபூதி ஜீவ பஸ்ப விபூதி எப்படி செய்வது அந்த ஃபார்முலா நான் சொன்னேன். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நேராக போய் இந்த பஸ்பம் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா யாராவது போனாலும் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய இந்த வீடியோ எல்லா குருமார்களும் சில பேர் பார்க்குறாங்க. சந்தேகம் தான் கேளுங்க, நான் திருப்பி உங்களுக்கு வளர்க்குறேன். காசிகால பைரவி பைரவரப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசுலோங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம்.